ஒரு மலை உச்சியில் நின்று வானம் தொடுகிறேன், என்னால் பறவையாக முடியவில்லை. கிளைகளின் மத்தியில் குடியிருந்து பார்க்கிறேன், ஒரு மலராக முடியவில்லை. இது என்னோட கவிதை தொகுதியில இருக்கிற ஒரு புது கவிதை. இந்த மாதிரி ஒரு கவிதையை ஒரு நேர்த்தியான இசைப்பாடலாக மாற்ற முடியும் அப்படின்னு ஒரு நாளும் நான் நினைச்சது கிடையாது. ஆனா இப்படி ஒரு மாற்றம் நிகழ்வதற்கு, ஒரு புது கவிதை ஒரு பாடலாக மாறுவதற்கு மொழியின் ஒழுக்கம் தேவைப்படுதோ இல்லையோ, உணர்ச்சி, இசை, ஒத்திசைவு இருந்தாலே போதுமானது அப்படின்றத நான் சமீபத்துல புரிஞ்சுக்கிட்டேன். சின்னஞ்சிறு பாடல்கள், இது ஒரு தனிப்பாடல் தொகுப்பு. இந்த தொகுப்பில் இருக்கும் பாடல்கள் எல்லாமே 2 to 3 நிமிடங்களுக்குள் ஒலிக்கக்கூடிய சிறிய பாடல்கள். அணுவை துளைத்து 7 கடல் புகுத்தின்ற மாதிரி ஒரு சிறிய பாடலுக்குள் ஆழ்மன உணர்வுகளை சொல்ல வேண்டும் அப்படின்றதுதான் எண்ணம். இந்த பாடல் தொகுப்பில் மொத்தம் 5 பாடல்கள். தில்லை, பாலை, சிந்துவாரம், மகிழம், உன்னை, இந்த 5 பெயர்களும் கபிலருடைய 99 வகையான பூக்களிலிருந்து எடுத்திருக்கிறோம். அதிலிருந்து பொருத்தமான 5 பெயர்களை இந்த 5 பாடல்களுக்கு சூட்டியிருக்கிறோம். இந்த பாடல்களுக்கான இசையை திரு பாலமுரளி பாலு அவர்கள் தந்திருக்கிறார். அவர் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இசையை இதுக்கு கொடுத்திருக்கிறார்னு சொல்லணும். வெறும் ஒரு இசையமைப்பாளரா மட்டும் இல்லாம ஒரு இசை கவிஞராக அவர் ரொம்ப கவித்துவமான ஓசைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார். சின்னஞ்சிறு பாடல்கள் இந்த ஆல்பம் கம்போஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியாவை வந்து ஃபர்ஸ்ட் கபிலன் என்கிட்ட சொல்றப்போ ஐ காட் ரியலி எக்ஸைட்டட். ஒரு கவிதையிலிருந்து ஒரு பாடல். யூஸ்வலா வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து தே டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் சந்தம். அதாவது அந்த பாட்டு வரிகள் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரேசிங் இருக்கு இல்லையா, தானா நானா தானா நானா, இது வந்து ஓல்ட் ஸ்கூல் டெக்னிக். இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிறது. அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சந்தம் வந்து மியூசிக் டைரக்டருக்கு சொந்தம் கிடையாது. அந்த காலத்துல சந்தம் வந்து லிரிசிஸ்டுக்கு சொந்தம். ஸோ லிரிசிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கவிதையை எழுதிட்டு அந்த கவிதையை வந்து எடுத்து மியூசிக் டைரக்டர் வந்து டியூன் போடுவாங்க. ஸோ அந்த மெத்தட்ல தான் இந்த ஆல்பமே பண்ணியிருக்கோம். இந்த பாடல்களுக்கான ஓவியங்களை திரு ராமமூர்த்தி அவர்கள் வரைந்திருக்கிறார். ஒவ்வொரு பாடலையும் உள்வாங்கி அந்த பாடலுக்கு தேவைப்பட்ட ஒரு ஒற்றை ஓவியத்தை மிக அழகாக அவர் வரைந்து கொடுத்திருக்கிறார். ஃபுல் ஆல்பமே பாத்தீங்கன்னா ரொம்ப மெல்லோ டோன்ஸ், ரொம்ப வந்து அப்படியே இதமான ஒரு ப்ரீஸியான டோன்ஸ்லாம் வச்சு வாய்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து, அந்த லிரிக்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து, அந்த சென்டர்ல அந்த ஸ்பேசிங் பிட்வீன் வாய்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அது வந்து பிளான் பண்ணி டிசைன் பண்ணி பண்ணோம் இந்த ஆல்பமுக்கு. இந்த பாடல்களுக்கான வடிவமைப்பை, லிரிக் வீடியோஸ், இது எல்லாத்தையும் ப்ரொஃபைல் மேக்கர் மிக அழகாக செய்திருக்கிறார்கள். ஸோ நானும் கபிலனும் சேர்ந்து போட்ட இந்த உழைப்பை இன்னும் அழகாக்கின, இந்த ஆல்பத்தை வந்து இன்னும் பொலிவாக்கின அவங்களை பத்தி பேசியே ஆகணும். அதான் நம்ம ஆல்பம்ல பாடின சிங்கர்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ் புவனா ஆனந்த், ரம்யா ராம்குமார், ஷோபிகா முருகேஷன், அதித்தி பாவராஜு, அப்புறம் ஃப்ளாட்டிஸ்ட் சூரஜ் சங்கர், அப்புறம் ஒரு நியூ டேலண்ட் ராம்நாத் பகவத். ஸோ இவங்க எல்லாருமே வந்து அமேசிங்லி டேலண்டட் மியூசிஷியன்ஸ். ஐ எம் ரியலி ஹாப்பி இந்த ஆல்பம்ல வந்து அவங்க கூட கொலாபரேட் பண்ணதுக்கு. அப்புறம் இந்த ஆல்பம்ல ஒரு பாட்டு நானும் பாடியிருக்கேன். கேளுங்க, கேட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு. இன்னைக்கு இருக்கிற பரபரப்பான வாழ்க்கை சூழலில், பல்வேறு போராட்டங்களுக்கு இடையில் இந்த ஒரு பாடல் தொகுப்பு ஒரு மெல்லிய உணர்வை, ஒரு மெல்லிய ஒரு இனிமையான அனுபவத்தை உங்களுக்கு தரும்னு நான் நம்புறேன். ஒரு சாலையோர தேநீர் இடைவெளி மாதிரி, ஒரு மழைக்கால ஜன்னலோரம் மாதிரி, எங்கிருந்தோ வந்து நம்ம கண்களை வருடிட்டு போற ஒரு பூங்காற்று மாதிரி சின்னஞ்சிறு பாடல்கள் உங்கள் நெஞ்சம் நிறை பாடல்களாக இருக்கும்னு நான் நம்புறேன். சின்னஞ்சிறு பாடல்களின் முதல் பாடல் தில்லை வருகிற பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் வெளியாகும்.